கிளாஸ் வந்து எங்களுக்கு அறிமுகமாயினது வந்து இந்த யூடியூப் சேனல் மூலம் தான். ஓகே ஓகே. நாங்க அதுல பார்த்துட்டு தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓகே. நெருப்பினை இலகை என்பார், நீசனை தலைவர் என்பார், கருப்பினை வெண்மை என்பார், கழுதையை யானை என்பார், உருப்படாதவனை எல்லாம் உயரத்தில் ஏற்றி வைப்பார், செழிப்பையே மதிக்கும் இந்த தேசத்தில் பிறந்தே நான் பாவி. என்ன மாதிரி கிளாஸ் அனுபவங்கள் எல்லாம் என்ன மாதிரி போனது? கிளாஸ் அனுபவம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இந்த கிளாஸில் வந்து இது தையலை தெரிஞ்ச ஆட்கள் வரணுன்றதே இல்லை. சுத்தமாக மெஷினில் ஒரு மெஷினை பற்றி அறிவோ, மெஷினில் ஒருத்தர் இருந்து தைக்காத ஒருத்தரே வந்து தொடங்கினா கூட பெண்கள் ஒரு புரியாத பொதுதான், அவர்கள் உள்ளத்தில் ஆயுதம் அரசியல். அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காலைக்கு நீங்கள் வந்தாங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஏஆர்சி ஃபங்க்ஷன் கொடுத்து தான் வந்தாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து கேஎஸ்கே மகான் டெய்லரிங் வந்து கிராஜுவேஷன் பார்ட்டி நடக்க போகுது. அதாவது வந்து 75வது கிராஜுவேஷன் பார்ட்டி நடக்க போகுது. அதாவது பார்த்தோம்னா நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு காணொலி போட்டிருந்தாங்க. அதாவது வந்து என்னென்றால் கேஎஸ்கே மகான் டெய்லரிங் வந்து ஒரு தையல் வகுப்பு நடக்க கிளாஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு அக்கா வந்து டெய்லரிங் கிளாஸ் கொடுக்குறவா அதை பற்றிலாம் கடையெல்லாம் கதைச்சு தெளிவான விளக்கங்கள் எல்லாம் கேட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஜனவரி மாதம் வந்து கோர்ஸ் தொடங்கி இருந்தது, தையல் வகுப்புகள் தொடங்கி இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு மாதத்தில் அந்த கோர்ஸ் முடிஞ்சு, அதாவது ஒரு மாதம் தையல் வகுப்புகள் தான் முடிஞ்சு இப்போ வந்து அவைக்குரிய ஒரு கிராஜுவேஷன் பார்ட்டி ஒன்று நடக்க போது. அதான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று அவை கொடுப்பினோம். அதில் போய் உள்ள போய் என்ன வீட்டையும் கழிச்சு கொண்டு மற்ற ஃபங்க்ஷன் என்ன நடக்கிறதுல காட்டி கொள்ள போகிறோம். மற்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ உள்ள போவோம். எனது இனிய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு சேர்ந்து இணைந்திருக்கும் கௌரவ விருந்தினராகிய சுரேஷ் தியாகராஜா மற்றும் ஜெகன் அவர்களை அன்புடன் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். மற்றும் உதவி பணிப்பாளர் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை வடக்கு மாகாணம் திரு கணேசராஜன் அவர்களை வருகிறது வரவேற்கிறோம். மற்றும் மகா பணிப்பாளர் கைத்தொழில் அபிவிருத்தி சபை திரு கங்காதரன் அவர்களை வருகிறது இந்த வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். I want to congratulate you for completing this course taught by this college. For the North for Jaffna, we need people, skilled people, who can do high value work. உண்மையிலே இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்று நடத்தப்படுகின்றது.
ஒரு தனிநபரால் 75 அணிகளுக்கு பயிற்சியை கொடுத்து 74 அணிகள் பயிற்சியை கொடுத்து 75வது பயிற்சியை நிகழ்வாக நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனைக்குரிய நிகழ்வாக இருக்கும். ஏனென்றால் நான் ஒரு வளமாக பல பயிற்சிகளை கொடுத்திருக்கின்றேன். அணிகளை பயிற்சி கொடுத்து முடிப்பது என்பது மிகப்பெரிய சிரமம். எனவே இந்த வகையில் ஓட்டுதற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. நிச்சயமாக தையல் கலை என்பது எங்களுடைய சமூகத்திலே மிகவும் முக்கியமான கலை. இதை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். இந்த கலை என்பது உண்மையிலே இது உங்களுடைய ஒரு தொழில் முயற்சியாளர்களாக மாற்றி அமைக்காவிட்டாலும் உங்களுடைய குடும்பத்தினுடைய அல்லது உங்களுடைய சுயமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதே ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதுக்கப்பால் இன்று ஐரோப்பிய நாடுகளிலே இங்கிருந்து செல்கின்ற எங்களுடைய உறவுகள் இந்த தையல் கலையால் மிகப்பெரிய வருமானங்களை ஈட்டிக் கொள்கின்ற மிகப்பெரிய வாய்ப்புகளை நான் பார்த்திருக்கின்றேன், அறிந்திருக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த முயற்சியாளர்களாக அல்லது அந்த கலையிலே ஒரு சிறந்த ஒரு ஒருவர்களை நீண்ட காலங்களை பெற வேண்டும். தையல் கலையிலே பல வகை இருக்கின்றது. அத்தனை கலைகளை ஒரு அடிப்படையாக நீங்கள் அதை கற்றிருந்தாலும் இதிலிருந்து அத்தனை விடயங்களையும் நீங்கள் கற்று ஒரு முழுமையான ஒரு நிறைவான ஒரு தையல் கலை நிபுணர்களாக வர வேண்டும் என்பது என்னுடைய எல்லோருக்கும் இந்நேர வணக்கம். நிச்சயமாக இந்த நீங்கள் ஒரு மாத கால பயிற்சி பொதுவாக தையல் தொடர்பான பயிற்சியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். இதில் பெற்றிருக்கின்றது ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு நீங்கள் உங்களுக்கான எதிர்காலத்தில் அவற்றை பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உங்களுடைய ஒரு தொழில் முயற்சியை நீங்கள் ஆரம்பிப்பதற்கும் இது ஒரு உதவியாக இருக்கும். அதே போன்று இந்த பயிற்சியின் மூலம் நீங்கள் இது உங்களுக்கான ஒரு பயிற்சியின் அடிப்படை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை கொண்டு நீங்கள் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் மேலும் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதுக்கிலேயே பல அரசு நிறுவனங்கள் இருக்குது, அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருக்குது. திரு சுரேஷ் அவர்கள் வெற்றி பெற்ற முயற்சியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவர்களும் இந்த இதில் உங்களுக்கான கருத்துரைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த வகையில் நாங்கள் பொதுவாக என்னென்ன முயற்சியாளர்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற விடயம் ஒரு நல்ல முயற்சியாளராக வரணும் என்று சொன்னா கட்டாயம் நாங்கள் அதுல சில 10 முக்கியமான பண்புகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ளணும்னு சொல்லி என்ற பயிற்சிகளை பொதுவாக நாங்கள் சொல்ற விடயம் வாய்ப்பு தேடுகின்ற ஒரு முயற்சி. இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, உங்களுக்கான ஒரு பயிற்சியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இன்னைக்கு சான்றிதழ் பெற்றிருக்கீங்க. அதை கொண்டு நீங்கள் என்ன மாதிரி என்கின்ற தொழில் முயற்சியை ஆரம்பிக்கலாம், அதற்கான வாய்ப்பு என்ன மாதிரி இருக்கின்ற தேடுகின்ற பண்புகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். நெருப்பினை இலகை என்பார், நீசனை தலைவர் என்பார், கருப்பினை வெண்மை என்பார், கழுதையை யானை என்பார், உட்படாதவனை எல்லாம் உயரத்தில் நேற்று வைப்பார், செருப்பையே மதிக்கும் இந்த தேசத்தில் பிறந்தே நான் பாவி. என்னடா எடுத்த உடனே வணக்கம் சொல்லிடுறேன், ஒன்றும் சொல்லிடுறேன், நான் பாவி என்று சொல்லி ஆரம்பிக்கிறான் நினைக்க வேண்டாம். மிகவும் ஒரு போட்டி மிகுந்த சூழல். கலிகாலத்தின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் ஒரு மாத காலத்திலே அதி துரிதமாக அதிவேகமாக பார்க்கின்ற பெண்கள் எல்லாம் பல்வேறு வயதுகள் பிரிவுபடுவதாக இளம் பெண்கள் இருக்கின்றார்கள், திருமணம் இருக்கின்றார்கள், வயது கொண்ட அம்மாமார் இருக்கிறார்கள். ஒரு மாத காலத்திலே நீங்கள் இந்த கைத்தறியை பூர்த்தி செய்து இந்த சந்தைக்கு வந்த கல்யாணங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தான் சொன்னேன், நான் ஒரு பாவியர்கள் இதுதான் உங்களுக்கு இந்த உலகம் வந்து இவ்வளவு காலம் நல்லவர்களாக நல்ல மாயாகப்பட்ட உலகம் வந்து நீங்கள் தொழிற்சந்தைக்கு அல்லது ஒரு வியாபாரத்தில் வரும்பொழுது பக்கத்து வீட்டு காரணம் எதிரியாகும். உங்களோட கண்களும் இந்த அக்கா இந்த ஒன்று பிளவுஸ் தைக்கிறான், எந்த சார் தைக்கிறான், நான் ஒரு தையல்காரி ஒரு மாதத்தில் படித்து வந்து நிற்கிறேன், எந்த என்ன மதிப்பு போகிறான் என்ற வினாக்கள் எல்லாம் உங்கள் முன்னிட்டோடும் இதுதான் நோக்கினால் இதற்கு கலிகாலம் போட்டுகின்ற சூழல் நீங்கள் எப்பொழுது சந்தைக்கு வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். எனவே இந்த வாய்ப்பளித்து என்னுடைய மாவட்ட சுழல் முயற்சியாளர் சங்க தலைவி கவிதா நன்றியை கூறி இங்கே என்னுடன் இந்த வரவேற்பாளர் மடையில் விருந்தினர்படையில் இருக்கின்ற அனைவரையும் நான் வரவேற்றுக் கொண்டு என்னையும் ஒரு சில உரையாற்றி வருகின்றீர்கள். இந்த உரையாற்றலாம் இருக்கின்றேன். இடம் உரைக்கு போகிறேன். முதலாவது தெரியும், நாளைக்கு நாங்கள் சர்வதேச பெண்கள் தினம். அதிகமான அரங்கிட்ட பெண்களாக இருக்கிறது. அந்த பெண்களுக்கு நாங்கள் வாழ்த்து கூறிக்கொண்டு
எனக்கு அந்த வாய்ப்பு நான் பயன்படுத்தலாம். பெண்ணே தெய்வம் நான் சொல்றேன் சொன்னார்கள். பெண்கள் ஒரு புரியாத புதுதான், அவர்கள் உள்ளத்தில் ஆயுதம் ரகசியம் புதந்திரன் என்ற மொழியல்லவே. பெண்கள் வெட்கத்தில் நாணம் கொண்டு படைமுடிவார்கள், துன்பம் பெறுவோம் நாளை போல் வளர்ந்து நின்று நிற்பார்கள். வாழ்வின் பொறுமைக்கும் பெருமைக்கும் பெண்களே, பெண்களே நாட்டின் கண்கள், பெண்களே வானம்பாடி போல் பறந்து செல்ல வாழ்த்துவோம். அழுத குழந்தைக்கு அன்னை துணையால் யானப்பால் ஊட்டினால், அன்னை களவாணியோ கையில் துணையுடன் தமிழ்பால் ஊட்டினால், அன்னை பராசக்தியோ அழுதியதால் அஞ்சாமல் கையில் சூடாதம் எடுத்து ஊருடுகின்றாள். பெண்ணே தெய்வம் என்று முன்னோர் சொன்னார்கள். ஒட்டில் சுமையே பெண்களை போற்றி மகிழ்வோம். பெண்கள் அனைவருக்கும் மகள் தின வாழ்த்துக்கள். நாளைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அது தெரியும். எனக்கு முதல் உரையாற்றிய வட மாகாணத்தினுடைய கைத்துறை பணிப்பாளர் சொன்னார், தொழில்துறையிலே பாரிய சவால்கள், உங்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்க வேண்டும், வியாபாரத்தை கொண்டாட வேண்டும் சொன்னார்கள். குறிப்பாக நான் ஏற்றுமதி துறை சார்ந்தவன். ஏற்றுமதி துறையோடு நீண்ட காலம் பயணிக்கின்ற நிதியிலே நான் பின்ன மண்டலத்தில் வச்சுக்கின்றேன். குறிப்பாக ஒரு வியாபாரம் அல்லது ஒரு வணிகம் நீண்ட நாள் பயணிக்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாபாரம் செய்வதும் இல்லை வணிகத்தில் இருப்பது 3 மண்டலங்கள் இருக்க வேண்டும். ஒன்று தரமான உற்பத்தி இருக்க வேண்டும், அதிகளவான உற்பத்திகளை உற்பத்தி இருக்க வேண்டும், அடுத்த தொடர்ச்சியான உற்பத்தி. இந்த 3ல் தான் நீங்கள் கற்ற 1 மாத பயிற்சிகளை நிற்குமா அல்லது நிறுத்து போகுமா என்ற வெற்றி. வணக்கம் அக்கா, உங்களோட பேர்? பாலமுருகன் ரஜிதா. ஓகே, நீங்க எப்போ இந்த கிளாஸுக்கு வந்து சேர்ந்தீங்க அக்கா? சேர்ந்து ஒரு மாசம் இருக்கு. ஓகே, என்ன மாதிரி கிளாஸ் அனுபவங்கள் எல்லாம் என்ன மாதிரி போனது? கிளாஸ் அனுபவம் பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த கிளாஸ்ல இது தையலை தெரிஞ்ச ஆட்கள் வரணும்ன்றதே இல்லை. சுத்தமாக மெஷினில் ஒரு மெஷினை பற்றி அறிவோ, மெஷினில் ஒருத்தர் இருந்து தைக்காத ஒருத்தரே தொடங்கினா கூட அவைக்கு ஆர்வம் இருந்தால் 1 மாதத்துக்குள்ள வடிவாக பழகலாம். அதாவது இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நேர கட்டுப்பாடுகள்ன்றது இல்லை. எங்களுக்கு விரும்பிய நேரத்தில் நாங்கள் படிச்சு கொள்ளலாம். இதில் மற்றது வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் 65 வயசுல கூட நான் படிக்கல ஒரு ஆண்டியோரால் படிச்சிருக்காங்க. அந்த இதுகள் இல்லை. மற்றது இவர்கள் வாங்குற கட்டணத்துக்கு உண்மையை சொல்லப்போனால் கட்டணத்தை வாங்குற அவைகளுக்கு எங்களுக்கே செலவழிக்க சரியா இருக்கும். துணியோ பொருட்களோ அதுக்குரிய தேவையான சாமான எல்லாமே அவையே தெரியும். ஓகே ஓகே. அது இப்போ ஒரு நாங்கள் குடும்ப வேலை இருந்தால் இப்போ வீட்டு வேலை இருந்தால் அதை முடிச்சுட்டு படிக்கலாம் அப்படி சொல்லுங்க. எங்களுடைய நேரத்தின் இதுதான். ஓகே, எங்களுக்கு என்ன நேரமோ மாற்றிக்கொள்ளலாம். நேரம் இந்த டைமுக்கு தான் ஒரு நாள் அப்படி என்று கூட இல்லை. அப்படி வராத பட்சத்தில் முன்கூட்டியே அறிவித்தா சரி. ஓகே, நீங்களே கதைச்சு உங்களுடைய டைம்களை அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ புதுசாக படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, என்ன சொல்றீங்க நீங்கள்? இவட்ட ஜாயின் பண்ணலாமா, என்ன மாதிரி சொல்றீங்க? கண்டிப்பா ஆர்வம் இருக்கும். அதாவது தாராளமாக வேண்டலாம். அது இதை அவியல் டீச்சர் கூட எங்களுக்கு கட்டிக்கிற ஒரு அம்மா ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. ஏன்னா காலையில நான் காலையில வரேன், காலையில இதுலயே சாப்பிட்டா வந்தீங்க அப்படின்னு உடனே போய் சாப்பிட்டு நீங்க சொல்லுவாங்க. சாப்பாடாவே என்ன சாப்பாடு இருக்கும் எப்பவுமே உள்ள போய் நீங்களே போட்டு சாப்பிடலாம். சாப்பிட திருப்தியா இருந்து படிக்க நல்லா இருக்கும். சேவை பண்றது சரியான இது. மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க இந்த மாதத்துக்குள்ள படிச்சுட்டோம் அப்படி என்றையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ல வேறு ஏதாவது நீங்க டவுட்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது பற்றி அந்த தையல் தொடர்பாக வேறு ஏதாவது நீங்க படிக்க போறீங்க இல்லை அதை பற்றியே கொண்டு வந்தா துணியை கொண்டு வந்தா சரி இப்போ சொல்லித்தர மற்ற இதுகளில் இந்த இவ்வளவு டிசைன்ஸ் படிச்சா சரி இவ்வளவு ஆடையில கேட்டா சரி என்றுதான் சொல்லிட்டோம். எனவே அப்படி என்னைக்கும் வரலாம், எப்பவும் வரலாம். இப்படியான இது நல்ல இருக்கும். ஓகே, என்ன சில பேர் போறது முடிச்சிட்டு வர்றது அந்த டியூரேஷனுக்குள்ள முடிக்கணும். திருப்பி கேட்டா நாங்க டவுட்டுக்கு போனா திருப்பி காசு வாங்கினோமா இதாண்டி அந்த இதுக்கே இல்ல. துணியோட போனீங்கன்னா சரி சொல்லி தெரியும். அதுல இந்த மாற்றம். நீங்க தையல் கடை வைக்கிற ஒரு முயற்சி இல்லாட்டி வீட்டு உடுப்பு தைக்கிறதுக்காண்டி படிச்சிருக்கீங்க? இல்ல தையல் கடை வைக்கிற முயற்சி இருக்கு, ஆர்வம் இருக்கு. ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது என்ன இருக்குது. படிப்படியா முன்னோரும் அதுக்குரியது கண்டிப்பா ஃபுல்லா ஒரு தையல் கலையை பற்றி தெரியாத ஒரு ஆள் ஒரு கார்மெண்ட்ஸ் வைக்கிற அளவுக்கு கொண்டு வரலாம். அவ்வளவுக்கு வடிவாவே சொல்லி தெரியும். ஓகே ஓகே, நன்றி. இந்த சான்றிதழை வழங்குறதுக்காக கௌரவ நர்ஸை அழைக்கிறோம்.
எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த பேட்சில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிறகு எனக்கு எல்லாருக்கும் தெரியும். இருக்கிற எல்லாருமே எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸும் கூட. மாணவர்களாக ஒவ்வொருத்தருமே ஒரு சூழ்நிலைமையில தான் இங்கே பழகினாங்க. இதே இந்த நேரத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன்னு சொன்னால் நிறைய பேர் ஏழு எக்ஸாம் எழுதிட்டு பழகிருக்கிறாங்க. சில பேர் நிறைய பிள்ளைகளோட இன்னொருத்தவங்க கையில் பொறுப்பாக கொடுத்துட்டு பழகிறாங்க. அதோட இதில் வாரவங்க நிறைய பேர் பக்கத்துல இருந்து வர்றதே இல்லை. சில தூரத்துல இருந்து சொல்லுவாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு விட்டு அந்த டைமுக்குள்ளதான் பழக வரணும்னு சொல்லி. அப்படிப்பட்ட அவங்க எடுத்த முயற்சிக்கு நான் அவங்க தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். என்ன சொன்ன பெரிய போராட்டத்தின் மத்தியில் அவங்க இதை பழகினவங்க. ஸோ அவங்களுக்கு நான் முதல்ல மனதார நன்றி சொல்றேன் நீங்க எடுத்த முயற்சிக்கு. அதோட நான் என்ன கொண்டு ஆசைப்படுறேன், அவங்க இந்த சான்றிதழை வாங்கி கொண்டு போய் இதோடய அவங்க இருக்கக்கூடாதுன்றது என்ன விருப்பம். இதுக்கு பிறகு நீங்கள் எம்பிக்கு எடுக்கணும், இன்னும் நிறைய சான்றிதழ் வரணும். தையல்ல மட்டும் இல்லை, உங்களுக்கு எதிரெல்லாம் ஆசை இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் படித்து சான்றிதழ் எடுக்க வேண்டும் என்றது எங்கள் எல்லாரோட விருப்பம். உங்களுடைய இனம் தந்திரமாகவும் சுய கௌரவத்துடனும் சுய பொருளாதாரத்துடனும் வாழ வேண்டுமாக இருந்தால் மிகவும் அடிப்படையான விஷயங்கள் உணவு, உடை, உங்கள் இடத்திலிருந்து உமக்கான உணவையும் உங்கள் கரங்களிலிருந்து உமக்கான உடைகளையும் நாங்கள் உருவாக்கிய வண்ணம் எங்கள் இடத்தில் நிம்மதியாக நித்திரை கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதுவே உங்களுடைய நிம்மதியான வாழ்க்கை அமையும் என்பது எல்லோரும் தான். இந்த வகையில் இன்றைய முயற்சியில் நீங்கள் பெற்றிருக்கின்ற இந்த சான்றிதழ்கள் எங்கள் இனத்தின் ஆடை உற்பத்தியை அல்லது எங்கள் நிலத்திற்கான ஆடை உற்பத்தியை நிறைவு செய்வதற்கு அல்லது பூர்த்தி செய்வதற்கு போதுமான ஒரு சக்தியை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவமாக இருந்தால் அதுவே நீங்கள் இந்த கற்கை செய்கின்ற காணிக்கையாக இருக்கின்றது. பெண்களுக்கான அவர்களை வளப்படுத்துதல் என்ற ஒரு நோக்கிலே நாம் நம்முடைய அந்த டீம் மிகவும் அருமையான ஒரு வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே அவர் சார்ந்த அந்த குழாத்தினருக்கு முதலிலே திணைக்களத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் அதே போல் இங்கே இந்த பயிற்சி பெற்றிருக்கின்ற அத்தனை பயிற்சியாளர்களுக்கும் பாராட்டுதல்களை கூறிக்கொள்வதுடன் உண்மையிலே எங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் தெரிந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய அடிப்படை. நான் எனக்கு முதல் பேசியவர் கூட கூறியதுதான், நாங்கள் யாரும் தங்கி இருக்காத எங்கள் கைகளை நாங்கள் நம்பி இருக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையிலே இங்கு கூற வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே தொடர்ச்சியாக இந்த பயிற்சியினர்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவே பயிற்சியாளர்களாக நீங்கள் இணைந்து இன்று பயிற்சி நிறைவு பெற்று உங்களுடைய பயிற்சிக்கான இந்த சான்றிதழையும் பெற்றிருக்கிறீர்கள். உண்மையில் தையல் கலை என்பது தினமுமே எல்லோருக்கும் ஒரு தேவையான விடயமாக காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இவ்வளவு பயிற்சிகள் வழங்கி பல தையல் தெரிந்தவர்கள் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு இன்று தையலுக்கான தேவைகள் கூடிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே தையல் நீங்கள் உங்கள் சுய தேவைகளையும் பூர்த்தி செய்து அதுக்கு மேலாக நீங்கள் ஒரு சுயதொழில் முயற்சியாளராக உங்களுடைய வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய ஒரு பொருத்தமான ஒரு கலையாக இருக்கின்றது. உண்மையில் அது ஒரு சுயதொழில் முயற்சி என்பதற்காக ஒரு கலை. அதை நாங்கள் ரசித்து செய்கின்ற பொழுது கட்டாயம் மருமகளுடனே தங்கி இருக்க வேண்டியது. நான் கவிதை கொடுத்துதான் கையில் இந்த சார்பிளவுஸுக்கான பயிற்சி முடிந்ததன் விட நீங்கள் ஆறு சம்பந்தமான பயிற்சியும் கட்டாயம் பெற்றிருந்தால் உண்மையில் அதை இன்று மார்க்கெட்டில் அதாவது சந்தையிலே மிகவும் ஒரு பெருமதியான ஒரு விடயமாக காணப்படுகின்றதாக இருக்கின்றது. ஆகவே கட்டாயம் நீங்கள் அந்த பயிற்சியை பெறுவதன் ஊடாக உங்களுடைய அந்த நீங்கள் பெற்ற வினைத்திறனான அந்த பயிற்சியை மேன்மேலும் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அதை விட அதற்கு மேலாக உண்மையிலே நீங்கள் உங்கள் சார்ந்திருக்கின்ற 2 அல்லது 3 பிள்ளைகளுக்கு நீங்கள் மீளவும் இந்த தையல் பயிற்சியை நீங்கள் வழங்குவதன் ஊடாக இந்த பயிற்சியை நீங்கள் மற்றவர்களுக்கும் காட்டிக் கொண்ட பொழுதுதான் உண்மையாக இந்த நுணுக்க முறைகள் உங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே அந்த வகையிலே
நீங்கள் இந்த ஒரு சர்டிபிகேட்டுக்காக இங்கே இந்த பயிற்சியை பெற்றவர்களாக இல்லாது இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் நன்றி மறப்பது நன்றென்று நன்று, நன்றி மறப்பது நன்று என்ற எமது திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு அமைய தமது பொன்னான நேரத்தை எங்களுக்காக இந்த இடத்திலே செலவு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவுதான் வேலை செய்யணும் இருந்தாலும் எங்களோட மிஸ்ஸும் சரோமியும் தங்களுடைய கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்தாங்க. வேலைக்கு போனா எப்படி மிஸ் வந்து கலெக்டா இருந்தா சரோமி வந்து தனக்கு இயலாத நேரத்திலே நாங்கள் என்னதான் இருந்தாலும் முகம் சொல்லிக்காம எங்களுக்கு வந்து எல்லா விதமான பயிற்சிகளையும் வழங்கியிருக்காங்க. அவர்களுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. உங்க என்ன பேர்? என் பேர் நஜீவினி. ஓகே, உங்க என்ன பேர்? என் பேர் மதுவதனி. ஓகே, இந்த கிளாஸை பற்றி சொல்லுங்க, தைய கிளாஸை பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரி நாங்கள் வந்து இப்போ இந்த கிளாஸ் வந்து எங்களுக்கு அறிமுகமாயினது வந்து இந்த யூடியூப் சேனல் மூலம் தான். ஓகே ஓகே. நாங்கள் அதில் பார்த்துட்டு தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓகே. ஒரு மாசத்துக்குள்ள நிறைய உடுப்புகள் நாங்கள் தைக்கக்கூடிய மாதிரியோ தைக்க பழகிட்டோம். இப்போ இன்றைக்கு எல்லாம் ப்ரோக்ராமுக்கு எங்களுக்கு நாங்களே சாரி பிளவுஸ் தைச்சு நீங்களே தைச்சதான். ஓகே ஓகே. போட்டிருக்கிறோம். என்ன மாதிரி கிளாஸ்ல என்ன மாதிரி போனது? இப்போ ஒரு மாசத்துல உங்களை விரும்பின மாதிரி படிக்கக்கூடிய மாதிரி இருந்ததா இல்லாட்டி என்ன மாதிரி இருந்தது? விரும்பின மாதிரி எங்களுக்கு என்னென்ன தைக்க பிடிக்கும் எப்படின்னு சொல்லி நாங்கள் மிஸ்ஸை கேட்டால் எல்லாம் சொல்லி தருவா. கேட்டு மிஸ்ஸோட மகளும் சேர்ந்து நல்ல வடிவாக படிப்பீங்க. இதை பார்த்து நீங்க வந்து படிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ புதுசாக படிக்கணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? புதுசாக படிக்கணும்னு சொன்னால் எங்களை போல தொழில் தானே தனியாக நாங்கள் ஒரு முன்னேறதுக்கான வாய்ப்பு இதன் மூலம் இருக்குத்தானே. இதை வந்து கற்றுக்கொண்டா நல்ல சொல்லி ஓகே. இப்போ எல்லா உடுப்பும் தைக்கிற மாதிரி பழகிட்டீங்க. ஓகே ஓகே, நன்றி. ஓகே.